வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. இந்த வாரம் ஆண்டவன் பிச்சை அம்மா அவள் ஒரு பெண் சித்தர். இவர் திருத்தணிகை முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர். திடீர்னு முருகப்பெருமான் தோன்றி, நீ என் பேரில் நிறையா பாட்டு எழுதணும், தினம் ஒரு பாட்டு எழுதணும்னு சொல்லி பணிக்கப்பட்டு இவர் நிறையா பாடல்கள் எழுதியிருக்கார். குடும்ப சூழ்நிலையினால் நடுவில் இவர் பாட்டு எழுத முடியாமல் ஆயிடுத்து. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து அவளுடைய தோழி எனக்கு நான் புக்கு போடணும், நீ எழுதின பாட்டெல்லாம் கொடுன்னு சொல்லி அவள் கொடுத்து அந்த இந்த பாட்டெல்லாம் இப்போ பிரபலமாயிட்டு வருது. இவளை பற்றி யாருக்குமே தெரியாது, நிறைய பேருக்கு தெரிய வராது. எப்படி பாம்பன் சுவாமிகள் பற்றி நிறைய பேருக்கு தெரியலையோ அதே மாதிரி தான் ஆண்டவன் பிச்சை அம்மா. இந்த அம்மா இந்த சித்தர் மகாபெரிவா வச்ச பேர் தான் ஆண்டவன் பிச்சைன்னு. ஏன்னா நமக்கெல்லாம் ஆண்டவன் போட்ட பிச்சை அப்படின்னு மகாபெரிவா சொல்லியிருக்கா. ஸோ அப்போ இவா எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும். அதனால் தேர்ந்தெடுத்து இந்த அம்மா எழுதின பாடல்களில் முக்கியமானது என்னென்னா, நம்ம கந்தசஷ்டி கவசம் எல்லாருமே பாராயணம் பண்ணுறோம். இதுவும் சஷ்டி கவசம். இதில் என்ன விசேஷம்னா, கஷ்ட நிவாரண சஷ்டி கவசம். இந்த கஷ்ட நிவாரண சஷ்டி கவசத்தை படிச்சுட்டு வந்தேன்னாக்கா நம்ம ஃபேஸ் பண்ணுற எல்லா கஷ்டங்களும் பொடியாக தகர்ந்துடும். இது நிச்சயம். இது ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல் ஸ்தோத்திரம் இது. அதனால் தேர்ந்தெடுத்திருக்கேன். இதற்கு பேர் ஸ்ரீ ஷண்முக ரக்ஷாபந்தனம் கஷ்ட நிவாரண சஷ்டி கவசம்னு பேர். இதில் விசேஷம் என்னன்னாக்கா, இந்த அம்மாவுக்கு முருகன் எப்போ காட்சி கொடுத்தாருன்னா, திருவண்ணாமலை ஷார்ட்டாக சொல்லிடுறேன், இது பெரிய கதை, ஷார்ட்டாக சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. திருவண்ணாமலைக்கு போயிருக்கும் போது முருகனை தரிசனம் பண்ணணுன்னு போயிருக்கா. அண்ணாமலையார் தரிசனம் பண்ணணுன்னு நட சாத்திவிட்டா. ஸோ அந்த சமயத்தில் முருகன் சிறுவனாக அந்த அம்மாவுக்கு தெரியல முருகன்னு. சிறுவனாக என்ன நட சாத்திட்டா, நான் அர்ச்சனை பண்ணின்னு வரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகனே அந்த சிறுவன் கதவை திறந்து அர்ச்சனை பண்ணி வெளியில் கொடுத்துருக்கா. அப்போ இவருக்கு ஒன்றும் புரியல, எப்படி போனால் அர்ச்சகர் தான் வெளில வந்துட்டாரு அப்படின்னா. அந்த பையன் போனான்னா அப்போ நேராக போய் கதவை திறந்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டானா. அர்ச்சனை பண்ணி அம்மா கிட்ட கொடுத்துருக்கா. அப்போ அந்த அம்மா கேட்டால், நீ யாருப்பா, எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரா, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இந்த கம்பத்திலையனார் சன்னதின்னு இருக்குது, அந்த சன்னதிக்கு போய் மறைஞ்சிட்டாரான். அப்போ தான் இந்த அம்மாவுக்கு புரிஞ்சுதான். தண்டபாணி சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொடுத்து வந்தது முருகன் தான், வேறு யாரும் இல்லைங்கிறது அப்போ தான் புரிஞ்சுட்டாலாம். அப்புறம் நேராக அங்கேருந்து ரமணாசிரமத்துக்கு போய் ரமண மகரிஷி சுவாமிகளை தரிசனம் பண்ணுறதுக்காக போனாலாம். சுவாமி உடம்பு சரியில்லை, பார்க்கறதுக்கணும்னு போனாலாம். இப்போ போகும்போது ரமண மகரிஷி சுவாமிகள் கேட்டாலாம், என்ன தண்டபாணி தரிசனம் ஆச்சான்னு கேட்டாராம். ஸோ அவருக்கு தான் அவர் தீர்க்கதரிசியாச்சு, அவருக்கு தெரியும். இந்த அம்மாவுக்கு அப்போ ஷாக் ஆகிடுதான். அப்படியே ஆச்சு, அர்ச்சனை பண்ணேன், எனக்கு அப்புறம் இப்போ தான் புரியுறது சுவாமி ஏன் வந்திருக்காருன்னு சொல்லிட்டோன்னு. ஸோ சுவாமியே நேராக காட்சி கொடுத்தாரு. பாம்பன் சுவாமிகள், ஆண்டவன் பிச்சை அம்மா இவளுக்கெல்லாம் முருகப்பெருமானே காட்சி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் இந்த ரக்ஷாபந்தனத்தை கொடுத்துருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்க, இந்தியா சைனா வார் நடந்தபோது இந்த அம்மா இந்த கஷ்ட நிவாரண சஷ்டி கவசத்தை எழுதியிருக்கான். அதில் நமக்கு நல்லது நடந்திருக்கு. அதனால் இந்த கஷ்ட நிவாரண சஷ்டி கவசம் இந்த பாடலை ஏற்றிய ஆண்டவன் பிச்சை அம்மா அவர்கள் எழுதின பாடல்களில் ரொம்ப பிரபலமானது உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலேன்னு. அந்த பாடல் அந்த அம்மா தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற, அது சென்னையில் காளிகாம்பாள் கோயில் காளிகாம்பாள் கோயிலில் முருகன் சன்னதியில் முன்னாடி உட்காந்துட்டு பாடியிருக்கா, மனமுருகி பாடியிருக்கா முருகன்கிட்ட. உள்ளம் உருகுதடா முருகா உன்னடி காண்கையிலேன்னு படா படான்னு அந்த அவ்வளோ உரிமையாக முருகன்கிட்ட பாடியிருக்கா. இந்த பாடு அப்புறம் எப்படி தெரிஞ்சதுன்னாக்க, மறைந்த திரு TM சௌந்தரராஜன் அவர்கள் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்திருக்கார். அப்போது அந்த சர்வ் பண்ணுற பையன் பாடிண்டே போனானா, என்னமோ முணமுணுத்துண்டே போனானா. என்னப்பா பாடுற தம்பி, என்னமோ பாடிண்டே போறியே, என்ன சொல்லிட்டு போகிறேன்னு கேட்கவே அந்த பையன் இந்த வரிகளை சொன்னானா. ஆஹா, அவ்வளோ உருக்கமாக இருக்கே வரிகள்னு, நம்ம இதை எப்படியாவது பாடி இந்த பாட்டை கொண்டு வரணும் வெளியிலன்னு TM சௌந்தரராஜன் அவர்கள் முடிவெடுத்து ரொம்ப அருமையாக பாடி இன்றைக்கி வேர்ல்டு ஃபேமஸாக இருக்குது இந்த பாட்டு. இந்த பாட்டு தெரியாத ஒரு பாமர மக்களும் கிடையாது, எல்லாருக்குமே இது தெரிய வந்திருக்கு.
அதுவும் டிஎம் சௌந்தரராஜன் ஐயா அவர்கள் பாடும்போது மனம் உருகி நமக்கு கண்ணில் வந்து ஆனந்த கண்ணீர் கண்டிப்பாக வராதவளே இருக்க மாட்டேன். அவ்வளோ உருக்கமாக இருக்கும் அந்த பாட்டு. ஸோ அம்மா வந்து நிறைய பாடல்கள் எழுதினத்தில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ ஒன்று ஒன்றா அடியனால் முடிஞ்ச வரைக்கும் எப்பப்போ முடியறதோ ஒன்று ஒன்றா நான் அடியன் முருகன் அருளில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது ஏன்னா எல்லாமே அந்த அம்மா முருகன் அருள் பரிபூர்ணமாக பெற்றவா. பாம்பன் சுவாமிகள் அவர்கள், ஆண்டவன் பிச்சை அம்மா, அருணகிரிநாதர் இவெல்லாம் முருகனை நேரில் தரிசனம் பண்ணினவா. அதனால் இதை பண்ணுறேன். இந்த லைன் வந்து பாடி காமிக்கிறேன். பாடல் வந்து உள்ளம் உருகுதையா உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே அள்ளி அணைத்திடவே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் உருகுதையா. இந்த பாட்டு டிஎம் சௌந்தரராஜன் ஐயா பாட கேட்க கேட்க நம்ம கண்ணில் தண்ணி வரும். அவ்வளோ ஒரு பிரபலமான பாட்டு. இந்த பாட்டை அந்த அம்மா தான் எழுதியிருக்காங்கிறதுக்காக தான் இதை முதல்ல நான் ரெஃபர் பண்ணுறேன். அதனால் இதை படிக்கும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அந்த நம்பிக்கையில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்கள் எல்லாருக்கும் இதை படிக்கிறவா எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அடியேன் இதை சொல்லிக் கொடுக்குறேன். முக்கியமாக அதுக்கப்புறம் இன்னொன்றுன்னா, நான் அந்த பாம்பன் சுவாமிகள் அடியேன் ஒன்றுன்னா போட்டுருக்கேன் இல்லையா, அது வந்து நிறைய பேருக்கு லிரிக்ஸும் எழுத முடியல, எங்கே கிடைக்குங்கிறது தெரியலன்னு நிறைய கமெண்ட்ஸில் போட்டிருக்கா சில பேர். நீங்கள் திருவான்மியூர் பாம்பன் சுவாமிகள் அதிஷ்டானத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி புக்கு கிடைக்கும். இது வந்து ஃப்ரண்ட் பேஜ், கீழே தினசரி பாராயணம்னு போட்டிருக்கோம். பின்பக்கம் முருகன் மயில் மேலே இருப்பார். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த புக்கில் வந்து பாம்பன் சுவாமிகள் இயற்றிய முக்கியமான பாடல்கள்லாம் இதில் இருக்குது. அது அங்கே கிடைக்கிறது வாங்கிக்கோங்க. இந்த கஷ்ட நிவாரண சஷ்டி கவசம் அப்படின்னு சொல்லலாம், ஸ்ரீ ஷண்முக ரக்ஷாபந்தனம்னு சொல்லலாம். இந்த ஸ்லோகம் வந்து மகிஷாசுரமர்தினி மெட்டு, அதாவது ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே गिरिवरवन्द शिरोसिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुदे. இந்த 4 லைன் இப்படியே தான் ரிப்பீட் ஆகும். இதை நீங்கள் கேட்ச் பண்ணிட்டேன்னா போகிறோம். இதே மெட்டில் தான் இது வரும். முதல்ல வந்து நான் பிரித்து கொடுத்துறேன். மொத்தம் 6 ஸ்டான்ஸாக இருக்குது. சஷ்டினாலே 6 ஸ்டான்ஸாக, அதை தவிர பல ஸ்ருதி இருக்குது. நான் ஒரு ஸ்டான்ஸாகவே பிரித்து கொடுத்துட்றேன். பிரிச்சுருங்க நீங்கள். ஹர நேத்ரோத்பவ அக்னிஸ்வரூப அமித பராக்கிரம அதிகீர்த்தே ஹரி பிரம்மார்ச்சுத அமரேந்திரார்ச்சித அபார கருணாமயமூர்த்தே வர நாரத பிரிய வள்ளி மனோகர வந்தித அபீஷ்டபலபூர்த்தே ஜெய ஜெய சூர குலாந்தக ஷண்முக சரவணபவ பரிபாலயமா. இது ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. செகண்ட், த்விஷக்கர சோபித சர்வாயுதர दीन संरक्षण दिव्यमते दिव्यालंकृत मन्मद मोहित रूप लावण्य कुमारपते त्वमेव ममार्ति निवारण बंधु द्वादश नेत्र दयानिते जय जय सूर कुलांतक षण्मुग शरवण भव परिपालयमा. அடுத்த ஸ்டான்ஸா थर्ड, सूर पद्मासुर तारक सिंह महासुर दानव कुलकाला सूर्यकोटि समान प्रकाश शक्त्यायुध विश्वात्मकलीला धीर पराक्रम द्विषद्भुज सौरे दीन शरण्य सुगुणलीला जय जय सूर कुलांतक षण्मुग शरवण भव परिपालयमा. फोर्थ स्टान्सा, कुंजार सोदर कुंजरी नायक कुक्कुडध्वज कुंकुमगात्रा कुंभोद्भव मुनि देशिक विशाग कुल पर्वत नंदिनी पुत्र पंचानन प्रणवाक्षर बोधक परम कृपामय द्विष्णेत्र जय जय सूर कुलांतक षण्मुग
சரவணபவ பரிபாலயமா. 5th ஸ்டான்ஸா. மரகத மயூர வாகன மோகன மங்களவல்லி மனோரமணா மம பவ பீதி நிவாரண காரண மகமாத்புத பங்கஜ சரணா உரக சயன சகோதரி பார்வதி உபய கரகமல ஆபரணா ஜெய ஜெய சூர குலாந்தக ஷண்முக சரவணபவ பரிபாலயமா. 6th ஸ்டான்ஸா. ஷண்முக மண்டல சோபித துவாதச நயன கமல கருணா சிந்தோ. இந்த கருணாசி இந்தோன்னு இருக்கும், கமல கருணா சிந்தோ ஷட்சக்ரஸ்தித ஷடாட்சர மந்திர ஸ்வரூப சரணாகத பந்தோ. இந்த சாவை அந்த பக்கம் கொண்டு வந்துடணும். ஸ்வரூப சரணாகத பந்தோ ஷண்மத ஸ்தாபித சங்கர குருகிருத புஜங்க ஸ்தோத்திர பிரியஸ்கந்தோ ஜெய ஜெய சூர குலாந்தக ஷண்முக சரவணபவ பரிபாலயமா. பலஸ்ருதி. ஷஷ்டி குமார பிரபாவ பிரவாகம் சமஸ்த பாப விநாசகரம் ஷண்முக சரண சரோருப பக்திம் சர்வாபீஷ்டப்பிரதம் சுஹ்ருதம் கஷ்ட நிவாரண தாரக மந்திரம் கைவல்யானந்த மோக்ஷப்பிரதம் ஜெய ஜெய ஜெகதோத்தாரண மந்திரம் ஜனன மரண நிவாரண மந்திரம். அதை மட்டும் 3 டைம்ஸு. ஜெய ஜெய ஜெகதோத்தாரண மந்திரம் ஜனன மரண நிவாரண மந்திரம். அந்த 2 லைனையும் மட்டும் 3 டைம்ஸ் சொல்லி முடிக்கணும். ஓம் முருகாசரணம் சரவணபவா. ஷண்முக ரக்ஷாபந்தனம் அப்படிங்கிற கஷ்ட நிவாரண சஷ்டி கவசத்தை கற்றுப்போம். தாளம் பஜனை தாளம் சொல்கிறது. 3 தாளம். ஹரநேத்ரோத்பவ அக்னிஸ்வரூப அமித பராக்கிரம அதிகீர்த்தே. இதில் என்னென்னா ஸ்லாஷ் வருது இல்லையா, அந்த ஸ்லாஷோட முடிகிற வரைக்கும் 1 2 தடவை பாடுறேன். ஏன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக நான் 2 தடவை பாடுறேன். கற்றுக்கோ, ஈஸியாக தான் இருக்கும். நான் முள்ளவே சொல்லித்தரேன். ஹரநேத்ரோத்பவ அக்னிஸ்வரூப அமித பராக்கிரம அதிகீர்த்தே. பாடுங்க. ஹரநேத்ரோத்பவ அக்னிஸ்வரூப அமித பராக்கிரம அதிகீர்த்தே. அடுத்தது ஹரி பிரம்மாச்சுத அமரேந்திரார்ச்சித அபார கருணாமயமூர்த்தே. பாடுங்க. ஹரி பிரம்மாச்சுத அமரேந்திரார்ச்சித அபார கருணாமயமூர்த்தே. வரநாரத பிரியவல்லி மனோகர வந்தித அபீஷ்ட பலபூர்த்தே. பாடுங்க. வரநாரத பிரியவல்லி மனோகர வந்தித அபீஷ்ட பலபூர்த்தே. ஜெய ஜெய சூரகுலாந்தக ஷண்முக சரவண பவ பரிபாலய மாம். பாடுங்க. ஜெய ஜெய சூரகுலாந்தக ஷண்முக சரவண பவ பரிபாலய மாம். இப்போ இது மொத்தத்தையும் நான் எப்படி பாடணுமோ அப்படி பாடி காமிச்சிடுறேன். நீங்கள் அதை நான் கற்றுண்டு இதை பாடும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஹரநேத்ரோத்பவ அக்னிஸ்வரூப அமித பராக்கிரம அதிகீர்த்தே. ஹரி பிரம்மாச்சுத அமரேந்திரார்ச்சித அபார கருணாமயமூர்த்தே. வரநாரத பிரியவல்லி மனோகர வந்தித அபீஷ்ட பலபூர்த்தே. ஜெய ஜெய சூரகுலாந்தக ஷண்முக சரவண பவ பரிபாலய மாம். இப்போ அடுத்தது द्विषकर शोभित सर्वायुधर दीन संरक्षण दिव्यमते. पढ़ो. द्विषकर शोभित सर्वायुधर दीन संरक्षण दिव्यमते. दिव्यालंकृत मन्मद मोहित रूपलावण्य कुमारपते. पढ़ो. दिव्यालंकृत मन्मद मोहित रूपलावण्य कुमारपते. அடுத்தது
त्वमेव ममार्तिनिवारणबन्धु द्वादशनेत्रदयानिधे पडुंगा त्वमेव ममार्तिनिवारणबन्धु द्वादशनेत्रदयानिधे जय जय सूरकुलान्तकषण्मुख शरवण भव परिपालय मां पडुंगा जय जय सूरकुलान्तकषण्मुख शरवण भव परिपालय मां. இப்போ இந்த செகண்ட் ஸ்டான்ஸா ஃபுல்லாக படிக்கின்றேன். द्विषट्करशोभित सर्वायुधधर दीनसंरक्षण दिव्यमते दिव्यालङ्कृत मन्मदमोहित रूपलावण्यकुमारपते त्वमेव ममार्तिनिवारणबन्धु द्वादशनेत्रदयानिधे जय जय सूरकुलान्तकषण्मुख शरवण भव परिपालय मां. थर्ड स्टैंजा. सूरपद्मासुरतारकसिंह महासुर दानवकुलकाला पडुंगा सूरपद्मासुरतारकसिंह महासुर दानवकुलकाला सूर्यकोटि समान प्रकाश शक्त्यायुध विश्वात्मकलीला पडुंगा सूर्यकोटि समान प्रकाश शक्त्यायुध विश्वात्मकलीला वीरपराक्रम द्विषट्भुज शौर्ये दीनशरण्य सुगुणलीला पडुंगा वीरपराक्रम द्विषट्भुज शौर्ये दीनशरण्य सुगुणलीला जय जय सूरकुलान्तकषण्मुख शरवण भव परिपालय मां पडुंगा जय जय सूरकुलान्तकषण्मुख शरवण भव परिपालय मां. இப்போ தேர்டு ஃபுல்லாக பாடி காமிச்சுடுறேன். सूरपद्मासुरतारकसिंह महासुर दानवकुलकाला सूर्यकोटि समान प्रकाश शक्त्यायुध विश्वात्मकलीला वीरपराक्रम द्विषट्भुज शौर्ये दीनशरण्य सुगुणलीला जय जय सूरकुलान्तकषण्मुख शरवण भव परिपालय मां. फोर्थ. कुञ्जारसोदर कुञ्जरिनायक कुक्कुडध्वज कुङ्कुमगात्रा पडुंगा कुञ्जारसोदर कुञ्जरिनायक कुक्कुडध्वज कुङ्कुमगात्रा कुम्भोद्भव मुनिदेशिक विशाख कुलपर्वतनन्दिनी पुत्रा पडुंगा कुम्भोद्भव मुनिदेशिक विशाख कुलपर्वतनन्दिनी पुत्रा पञ्चानन प्रणवाक्षर बोधक परमकृपामय द्विष्णेत्रा पडुंगा पञ्चानन प्रणवाक्षर बोधक परमकृपामय विष्णेत्रा जय जय सूरकुलान्तकषण्मुख शरवण भव परिपालय मां पडुंगा जय जय सूरकुलान्तकषण्मुख शरवण भव परिपालय मां. அடுத்தது मरगधमयूरवाहन मोहन मंगलवल्ली मनोरमणा पडुंगा मरगधमयूरवाहन मोहन मंगलवल्ली मनोरमणा मम भवभीति निवारण कारण मगमात्पुद पंकज शरणा पडुंगा
मम भवभीतिनिवारणकारण मगमात्पुदपङ्कजशरणा उरगशयनसहोदरि पार्वती उभयकरकमल आभरणा पढ़ो उरगशयनसहोदरि पार्वती उभयकरकमल आभरणा जय जय सूरकुलान्तकषण्मुख शरवण भव परिपालय मां पढ़ो जय जय सूरकुलान्तकषण्मुख शरवण भव परिपालय मां फुल्लाக பாடி காமிச்சுடுறேன் मरगद मयूरवाहन मोहन मंगलवल्ली मनोरमणा मम भवभीतिनिवारण कारण मगमात्पुदपङ्कजशरणा उरगशयन सहोदरि पार्वती उभयकरकमल आभरणा जय जय सूरकुलान्तकषण्मुख शरवण भव परिपालय मां அடுத்தது ஆறாவது षण्मुखमण्डलशोभित द्वादश नयन कमल करुणा सिन्धो அந்த நயனை வந்து என்னென்ன வந்துடும் பாடுங்க षण्मुखमण्डलशोभित द्वादश नयन कमल करुणा सिन्धो षट्चक्रस्थित षडाक्षरमन्त्र स्वरूप शरणागतबन्धो पढ़ो षट्चक्रस्थित षडाक्षरमन्त्र स्वरूप शरणागतबन्धो षण्मदस्थापित शङ्कर गुरुकृत भुजङ्गस्तोत्र प्रियस्कन्दो पढ़ो षण्मदस्थापित शङ्कर गुरुकृत भुजङ्गस्तोत्र प्रियस्कन्दो जय जय सूरकुलान्तकषण्मुख शरवण भव परिपालय मां पढ़ो जय जय सूरकुलान्तकषण्मुख शरवण भव परिपालय मां फुल्लाக பாடி காமிச்சுடுறேன் षण्मुखमण्डलशोभित द्वादश नयन कमल करुणा सिन्धो षट्चक्रस्थित षडाक्षरमन्त्र स्वरूप शरणागतबन्धो षण्मदस्थापित शङ्कर गुरुकृत भुजङ्गस्तोत्र प्रियस्कन्दो जय जय सूरकुलान्तकषण्मुख शरवण भव परिपालय मां फलश्रुति षष्टिकुमारप्रभावप्रभागं समस्तपापविनाशकरं पढ़ो षष्टिकुमारप्रभावप्रभागं समस्तपापविनाशकरं षण्मुखचरणसरोरुगभक्तिं सर्वाभीष्टप्रदं सुहृदं पढ़ो षण्मुखचरणसरोरुगभक्तिं सर्वाभीष्टप्रदं सुहृदं कष्टनिवारणतारकमन्त्रं कैवल्यानन्दमोक्षप्रदं पढ़ो कष्टनिवारणतारकमन्त्रं कैवल्यानन्दमोक्षप्रदं जय जय जगदोद्धारणमन्त्रं जननमरणनिवारणमन्त्रं पढ़ो जय जय जगदोद्धारणमन्त्रं जननमरणनिवारणमन्त्रम् அந்த லாஸ்ட் லைன் மட்டும் 3 தடவை பாடணும் जय जय जगदोद्धारणमन्त्रं जननमरणनिवारणमन्त्रं जय जय जगदोद्धारणमन्त्रं जननमरणनिवारणमन्त्रम् இப்போது பலஸ்ருதி ஃபுல்லாக பாடி காமிச்சுடுறேன் षष्टिकुमारप्रभावप्रभागं समस्तपापविनाशकरं षण्मुखचरणसरोरुगभक्तिं
सर्वाभीष्टप्रदं सुकृतं कष्टनिवारणतारकमन्त्रं कैवल्यानन्दमोक्षप्रदं जय जय जगदोद्धारणमन्त्रं जननमरणनिवारणमन्त्रं जय जय जगदोद्धारणमन्त्रं जननमरणनिवारणमन्त्रं जय जय जगदोद्धारणमन्त्रं जननमरणनिवारणमन्त्रम्. இந்த கஷ்ட நிவாரண சஷ்டி கவசத்தை ஃபுல்லாக பாடி காமிச்சிடுறேன். எப்படி பாடணுமோ அப்படி பாடி காமிச்சிடுறேன். இதில் முன்னாடி சொல்லிடுறேன், இது விசாகத்தன்னைக்கும் பாடலாம், ரொம்ப விசேஷம் இது, அதையும் சொல்லிடுறேன். हरनेत्रोद्भव अग्निस्वरूप अमित पराक्रम अधिकीर्ते हरिब्रह्माच्युत अमरेन्द्रार्चित अपार करुणामय मूर्ते वरनारद प्रियवल्लि मनोगर वन्दित अभीष्टफलपूर्ते जय जय सूरकुलान्तक षण्मुख शरवण भव परिपालय माम् विषकरशोभित सर्वायुधधर दीन संरक्षण दिव्यमते दिव्यालङ्कृत मन्मदमोहित रूपलावण्यकुमारपते त्वमेव ममार्तिनिवारणबन्धु द्वादशनेत्र दयानिधे जय जय सूरकुलान्तक षण्मुख शरवण भव परिपालय माम् सूरपद्मासुरतारकसिंह महासुरदानव कुलकाला सूर्यकोटि समानप्रकाश शक्त्यायुध विश्वात्मकलीला धीरपराक्रम द्विषड्भुज सौरे दीनशरण्य सुगुणलीला जय जय सूरकुलान्तक षण्मुख शरवण भव परिपालय माम् कुञ्जारसोदर कुञ्जरिनायक कुक्कुडध्वज कुङ्कुमगात्रा कुम्भोद्भव मुनिदेशिक विशाख कुलपर्वतनन्दिनी पुत्रा पञ्चानन प्रणवाक्षरबोधक परमकृपामय विष्णेत्रा जय जय सूरकुलान्तक षण्मुख शरवण भव परिपालय माम् मरगदमयूरवाहन मोहन मङ्गलवल्लि मनोरमणा मम भवभीतिनिवारण कारण मगमात्पुद पङ्कजशरणा उरग शयन सगोदरि पार्वती उभयकर कमलाभरणा जय जय सूरकुलान्तक षण्मुख शरवण भव परिपालय माम् षण्मुखमण्डलशोभित द्वादश नयन कमल करुणा सिन्धो षट्चक्रस्थित षटाक्षरमन्त्र स्वरूप शरणागत बन्धो षण्मदस्थापित शङ्कर गुरुकृत भुजङ्गस्तोत्र प्रियस्कन्दो जय जय सूरकुलान्तक षण्मुख शरवण भव परिपालय माम् षष्टिकुमार प्रभाव प्रभागं समस्त पाप विनाशकरं षण्मुखचरण सरोरुग भक्तिं सर्वाभीष्टप्रदं सुकृतं कष्टनिवारणतारकमन्त्रं कैवल्यानन्दमोक्षप्रदं
जय जय जगदोद्धारणमन्त्रं जननमरणनिवारणमन्त्रं जय जय जगदोद्धारणमन्त्रं जननमरणनिवारणमन्त्रं जय जय जगदोद्धारणमन्त्रं जननमरणनिवारणमन्त्रं. இது வந்து ஆக்சுவலாக இது பாட பாட நம்மளுடைய கஷ்டங்கள் ஏன் வருது? கர்ம வினையினால் வருது. ஸோ இதை பாட பாட நமக்கு அந்த கர்மா கழியிறது நமக்கு தெரியாது. நம்ம அதை கஷ்டமாக ஃபீல் பண்ண மாட்டோம். நம்மளே அறியாமல் கஷ்டங்கள் கழிச்சுட்டே வரும். பட் நம்ம நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுபவித்து தான் ஆகணும். அதுலேருந்து மீள முடியாது. அதுக்கு நல்ல வழியை முருகப்பெருமான் நல்லபடியாக நமக்கு கழுவி வைப்பார். அதுதான் இந்த கஷ்ட நிவாரண சஷ்டி கவசம். எல்லோரும் பாடி எல்லாரும் ஆனந்தமாக நன்னா இருக்கணும், ஆரோக்கியத்தோடு நன்னா இருக்கணும், முருகப்பெருமானுடைய கருணையால் அமோகமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். இது விசாகத்துக்கும் சேர்த்து பாடலாம். இந்த டெய்லியே பாடுங்கோ. வைகாசி விசாகம் வருது 9ஆம் தேதி, அன்னைக்கும் பாடுங்கோ. இதை தவிர நான் திருப்புகழ் வைகாசி விசாக திருப்புகழ் ஸ்பெஷலாக போடுறேன், அதுவும் கற்றுக்கோங்க. முடிஞ்சால் மகாபெரிவாளுக்கு தனியாக நாமாவளி ஏதாவது போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.